நீங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா? எத்தனை பேர் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய நேரங்களில் இன்னைக்கு சில குடும்பங்களில் கணவனுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு மனைவியையும் குழந்தை செல்வங்களையும் பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை கணவன் இறந்த பிற்பாடு அல்லது கணவன் வாழ்கின்ற நாட்களில், இயலாமைகள் பலவீனங்களோடு வாழ்கின்ற நாட்களிலே கணவனையும் பாதுகாத்து கொண்டு பராமரித்து கொண்டு குழந்தைகளையும் பராமரித்து கொண்டு பாதுகாத்து கொண்டு வாழ்கின்ற எத்தனையோ பெண்கள் இன்று தங்களுடைய வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. நாம் எல்லாம் இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கிறோமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு மிக அற்புதமான ஒரு காவல்துறை அதிகாரி கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய ஆலயத்தில் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்துருவார். மந்திரிக்கப்பட்ட அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு இரவு ரோந்து பணிகளில் அவர் வந்து பயணிக்கின்ற பொழுது எல்லா இடத்துலையும் தீர்த்தம் தெளிச்சுக்கிட்டே போவார். அப்போ அவர் அதற்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னா, நான் பயணம் செய்யக்கூடிய இந்த இடங்களில் எந்த திருட்டோ கொள்ளையோ கொலையோ விபத்துகளோ எதுவும் நேராதபடி கடவுள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் டூ வீலரில் போவார். டூ வீலரில் போகும்போது எல்லா பக்கமும் ஹோலி வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டே போவார். திருப்பாடல் 91 திருப்பாடல் 121 நீங்கள் ஜெபிங்க. இது பாதுகாப்புக்கான ஒரு திருப்பாடல். ஆலயத்துக்கு நான் ஆலயத்துக்கு வந்துட்டேன், அதனால் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுக்கிறேன், நான் வந்து என்னுடைய திறமைகளெல்லாம் கடவுளுடைய மகிமைக்காக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு மனிதன் பாதுகாப்பை பெற்றுவிட முடியுமா? ஆண்டவருடைய இல்லத்தில் நீ வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்ன அந்த பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகிறதுனா ஒரு கேள்விக்குறி வைக்கிறாரு. அந்த தொழிலில் நஷ்டம் ஏற்படுகிறது, அல்லது ஒரு இல்லத்தில் வசிக்கிறீங்க, அந்த இல்லத்தில் உங்களால் வசிக்கவே முடியல, அல்லது ஒரு பங்குல இருக்கிறீங்க, அல்லது ஒரு அன்பியத்தில் மாறிக்கிட்டே இருக்கிறீங்க, குடும்பத்தில் நிம்மதியாக வாழ முடியல, ஒரு வியாபாரம் செய்ய முடியல. காரணம் என்னன்னா, நான் ஆண்டவருக்குள்ள நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வந்து பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கடவுள் விரும்பாத அருவருப்பான செயல்களை செய்து கொண்டு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன்னா அப்படி உன்னால் இருக்க முடியும். ஒரு கதவுகளையோ ஒரு ஜன்னலையோ ஒரு விண்டோவையோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன இடத்த நீங்க சாத்தானுக்கு திறந்து வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று நீங்க நினைத்துக் கொள்ள முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் வழிகளை உன் செயல்களை எல்லாம் சீர்படுத்து. உன் வழிகளையும் உன் செயல்களையும் சீர்படுத்தி இருக்கிறாயா?